எல்லாருக்கும் வணக்கம். ஆதார் சூப்பர்வைசர்ல இருந்தா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் யார் அப்ளை பண்ணால் எவ்வளோ சேலரி தராங்க, இந்த போஸ்டிங்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த 3 விஷயத்தையும் டீட்டெயிலிஸ்டிக்காக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? போஸ்டிங்ஸ்க்கான பேர் பொறுத்த முடிக்கும் ஆதார் சூப்பர்வைசர்ஸ் தான். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2020-25 தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஜாபுக்கான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் மோட் வந்து த்ரூ அவுட் ஆன்லைன் தான். அதுக்கான அஃபீஷியல் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா நாலேஜ் எதுவும் தேவை கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருந்தாவே போதும். உங்களால் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும். UDDAI இந்த எக்ஸாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்காக தரேன், மறக்காமல் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அப்ளைனுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், நம்ம டிஸ்ட்ரிக்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த மணிக்கு பார்த்தீங்கன்னா 31/5/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒன்றும் நீலகிரியில் ஒன்றும் 2 ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமமாக உங்களுக்கு 18 ஏஜ் தாண்டிருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ITI முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3+ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற வந்து அப்ளைனாங்கிற பட்டன் வந்து கிளிக் அவுட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் போர்ட்டலுக்குள்ள வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ்க்கான பேர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பேன் கார்டு. ஓகேங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் என்ன ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் என்னவா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் இருக்கிற ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கான ரெஸ்யூமே இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, ATS ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ATS ஃப்ரெண்ட்லியாக ரெஸ்யூமே எப்படி ரெடி பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ATS ரெஸ்யூமேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் டெடிக்கேட்டடாக மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸ் கொடுத்துட்டு இதை கேப்சா வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆன உடனே கன்சர்ன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்து வரும், அப்போ இல்லைனா டேரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டே.